ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். டேய், எத்தனாவது ரைட்ரா? ஏய், ரவுண்ட் ஆனதுலேருந்து எத்தனாவது ரைட்டரா வர? ஏய், இது செகண்ட் ரைட்ரா. உன்ட்ட எத்தனை முறைடா சொல்றது தேர்ட் ரைட்ல வரலன்னு? ஏன்டா டேய், உங்க ஊர்ல ஒரு ரைட்டும் 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்குடா. வண்டியை ஓட்டிட்டு வர சொன்னா உருட்டிட்டு வரியா? அடுத்த ரைட்ல திரும்பி நேரா வா. வாரண்டா. டேய், எழுந்துடுறா. என்னடா ஆச்சு? எழுந்துடுறா. டேய், யோ, இங்க பாரியா, பேச்சு பேசாம கிடக்குறேன் பாரியா, இங்க பாரியா. இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யோ, யாரியா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நாங்களா? நான் தான் சித்ரகுப்தா. நான் யார் என்று நீயே சொல். நான் தான் சித்ரகுப்தன். இவர்தான் எங்கள் யமதர்மராஜா. நாங்கள் உன் உயிரை கொண்டு செல்ல வந்துள்ளோம். என் உயிர் எடுத்துட்டு போக வந்திருக்கீங்களா? என்னையா சொல்றீங்க? உன் ஆயுள் காலம் முடிய போகிறது. உன்னை அழைத்து செல்லவே நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ பாருங்கயா, என்னை மட்டும் மேலே கொண்டு போனீங்க, நான் விஷ்ணு கிட்ட போவேன், பிரம்மன் கிட்ட போவேன், ஏன் சிவன் கிட்ட கூட போவேன். உங்களை பற்றி போட்டு கொடுத்து உங்கள் சீட்டை கிழிச்சிருவேன் சொல்லிட்டேன். இவர் பெரிய அதிசய பிரிவு ரஜினிகாந்த். எங்களை பயமுறுத்தி தப்பித்து செல்ல பார்க்கிறாராம். உன் விதியை முடித்து எழுதியவர்களே அவர்கள்தான். உன்னை கொண்டு செல்வது மட்டும்தான் என்னுடைய வேலை. என்னையா சொல்றீங்க? என் விதி முடிஞ்சிருச்சா? ஆமாம் தம்பி, உன் விதி முடிந்து விட்டது. தேவையில்லாமல் பேசி எங்கள் பிரபுவின் கோபத்திற்கு ஆளாகி விடாது. இந்த சின்ன வயசுல என் விதி முடியணுமா? குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போனால் சந்தோஷம் நானுங்க, அதுக்கப்புறம் 10வது 12வது முடிச்சா சந்தோஷம் நானுங்க, அங்கேருந்து காலேஜ் போனால் சந்தோஷம் நானுங்க, காலேஜ் முடிச்சா லைஃப் ஃபுல்லாக சந்தோஷம் நானுங்க. இப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியவே வந்தேன், அதுக்குள்ளே என் விதி முடியணுமா? ஐயோ பிரபு, படிப்பெல்லாம் முடிந்த பிறகு இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவதே மேல் என்று தெரியாது போல. சித்ரகுப்தா, என்ன கிண்டல் பேச்சு இது? அவன் இந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு பேசுகிறான், அதை உணராமல் நீ கேலி செய்கிறாய். மன்னித்து விடுங்கள் பிரபு. நான் பிழைக்க வர வழியே இல்லையா? ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதற்கெல்லாம் எந்த வழியும் இல்லை. நீ கிளம்பு, போலாம். சித்ரகுப்தா, இந்த மானிடரின் பாவ புண்ணிய கணக்கை எடு. ஏதேனும் வழி இருக்கிறதா என்று பார்ப்போம். இதோ பார்க்கலாம் பிரபு. மா,
எனக்கு அந்த வண்டி தான் வேணும், இன்னும் 10 நாளில் வேணும் சொல்லிட்டேன். அந்த வண்டி என்ன விலை தெரியுமாப்பா? அதெல்லாம் நம்மளால வாங்க முடியுமாப்பா? இன்னொன்னு, அந்த வண்டியில நானும் அப்பாவும் உட்கார முடியாதுடா. சொல்றத கேளுடா, நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த மாதிரி வண்டி வாங்கிக்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. காலேஜ் படிக்கும் போதே கேட்டேன், நீ தான் படிச்சு முடி வாங்கிக்கலான்னு. இப்போ என்ன இப்படி பேசுற? ஏன்பா இப்போதானே புதுசாக ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளே காஸ்ட்லியாக ஏதோ ஒரு வண்டி கேட்குறியே, இது உனக்கே நல்லா இருக்காப்பா? அப்பாவோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? என்ன ஃபோன் வாங்கி கொடுத்தத சொல்லி காட்டுறியா? பெத்தல்ல, நீ தான் செய்யணும். செய்ய முடியாததுக்கு எது பெத்த? இன்னும் 10 நாளில் வண்டி வந்தாகணும் சொல்லிட்டேன். பாத்தியாம்மா, நம்ம பெத்த கடமைக்கு நம்ம பையன் என்ன பேசிட்டு போகிறான் பாத்தியா? உன் பெற்றோரை மதியாமலும் உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து பார்க்காமலும் உன் சுயநலத்திற்காக உன் குடும்பத்தாரை நீ மிகவும் துன்புறுத்தியிருக்கிறாய். உன்னை சித்ரகுப்தா, அடுத்தது என்னவென்று பார். டேய் கேட்சுடா. ஏன்டா ஒரு கேட்சை கூட ஒழுங்காக பிடிக்க தெரில? என்னடா விளையாட வந்தீங்க? நீ ஒழுங்கு வந்து பால் போட்டிருந்தானா அவன் ஏன்டா அடிக்க போகிறான், நான் ஏன்டா விட போகிறேன்? ஆடங், பால் ஒழுங்காக மாட்டி இருந்தது 6 தான். டேய் தம்பிங்களா, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், நீங்கள் விளையாடுங்க, ஓகேவா? பாய். இதில் என்ன இருக்கு? ஓ, கிரிக்கெட் விளையாடுறதோ ஒரு குத்தமா? அப்போ நாட்டில் 3/4 பேரை கொண்டு தான் ஆகணும். ஓ, என்ன இருக்கிறதா? நீ செய்த மன்னிக்க முடியாத தவறை நீயே பார். கேட்சுடா! அட, ஒரு கேட்ச கூட பிடிக்க தர நீங்களா என்ன வாட வரீங்க? நீ ஒழுங்கு போட்டுனா அவன் ஏன்டா அடிக்க போறான், நான் ஏன்டா விட போறேன்? பிஞ்சு குழந்தைகளின் நெஞ்சில் நஞ்சை விதைத்திருக்கிறாய். உன் வீட்டு பிள்ளைகளிடம் இப்படி பேசுவாயா? உன்னால் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் பார்த்தாயா? சித்ரகுப்தா, இவனை என் கண்முன்னே நிற்க வேண்டாம் என்று சொல். இவன் மீது இருக்கும் கொஞ்சம் கருணையும் கொலைவெறியாக மாறிவிடப் போகிறது. யோ, வேற எதுவும் நல்லதாவே இல்லையா உன்கிட்ட? எப்போ பாரு என்ன மாட்டி விட்டே இருக்கியா நீ? ஏன் இல்லை, நிறையவே இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் இது போன்ற பாவச் செயல்கள் தான். பார்க்கிறாயா? ஐயோ வேணாம், இதுக்கே என்ன எதில் போட்டு வாட்ட போறீங்கன்னே தெரில. வாங்க மேல் லோகத்துக்கே போகலாம். எனக்காக எங்கள் அம்மா அப்பா தான் அழுவாங்க, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. நில், உனக்கு இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது. அது ஏன் 10 நிமிஷம்? அதுவா? அப்போதுதான் மருத்துவர்கள் வெளியே வந்து இன்னும் 10 நிமிடத்துக்கு முன்பு கூட்டி வந்திருந்தால் உயிரை காப்பாற்றிருக்கலாம் என்று கூறுவார்களே, அதற்காகத்தான். ஓ, டாக்டருங்களாம் இப்படி வந்து சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானா? பாவம் ஏன் அந்த டாக்டருங்களாம்? ஏங்க அவனையும் கூப்பிடுங்க. நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். அவனையும் கூப்பிடுங்க, மேல் லோகம் போகலாம். அவனுக்கு இன்னும் ஆயுள் காலம் முடியவில்லை. இது என்னங்க நியாயம்? ஒரு சின்ன கீரல் கூட இல்லை, எனக்கு ஆயில் முடிஞ்சிருச்சு. அங்கே பாருங்க, கை கால் தலை எல்லாம் ரத்தமாக போயிட்டு இருக்கு. அவனுக்கு ஆயில் இருக்கு. நல்லா இருக்குங்க அவங்க நியாயம். அவன் தன் உடல் உறுப்பை தானம் செய்திருக்கிறான். உடல் உறுப்பு தானம் பண்ணிட்டான்ல, அவனை எப்பயே கொண்டுடுங்க. அப்பதானே அவன் உடல் உறுப்பை தானம் பண்ண முடியும். முட்டாள், எங்கள் மேலோகத்தில் ஒரு புது சட்டம் கொண்டு வந்துள்ளோம். அது என்னவென்றால், யார் ஒருவர் தன் உடல் உறுப்புகளை தானம் செய்கிறாரோ அவரின் உறுப்பு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களின் ஆயுட்காலம், அதாவது உடல் உறுப்பு தேவைப்படுபவரின் தேவைக்காலம் வரை அவரின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். அதுதான் எங்களின் புது சட்டம். இதன் மூலம் உடல் உறுப்பு தானம் செய்பவரின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட்டு அவர்களின் விதி மாற்றி அமைக்கப்படும். ஹலோ மேடம். என்னம்மா வேணும் உனக்கு?
சார், உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு கேம்ப் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் போட்டுருங்க சார். இந்தாம்மா, யார் நீ? என்ன சின்ன வயசில் உடல் உறுப்பு தானம் பண்ண சொல்லிட்டு சீக்கிரமாக சாக சொல்கிறியா நீ? ஐயோ சார், உடல் உறுப்பு தானம் ஒருத்தவங்க விருப்பப்பட்டு பண்ணுறது. இதை பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு இல்லாதனால தான் இந்த கேம்பே வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா உடல் உறுப்பு தானம் பண்ணலாம். இதா பாரு, உங்ககிட்ட விளக்கம் கேட்க வரல. எப்படி செத்ததுக்கு அப்புறம் தானே எடுப்பாங்க? உனக்கு தானம் எழுதி வச்சுட்டு நீ சீக்கிரம் சாக சொல்கிறியா? இங்கே பாரு, நான் இப்படி போயிட்டு வருவேன், அதுக்குள்ளே கடையை காலி பண்ணல உன்னை பொழந்துருன்னு சொல்லிட்டேன். விட்டுருங்கம்மா, வேணாமா, வாடா போலாம். என்னை கூட்டு போய் எங்கேயும் வந்துட்டீங்களா? ப்ளீஸ் என்னை விடுங்க, கொண்டுடாதீங்க ப்ளீஸ். தம்பி, விடுங்க தம்பி, விடுங்க. என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு? இங்க பாரு, அம்மாவை பாரு, அம்மாவை பாருப்பா. என்னாச்சு? இங்க பாரு, அம்மாவை பாரு. அவங்கள போக சொல்லு, அவங்கள போக சொல்லு. இத பாரு, அவங்க தான் உன் உயிரை காப்பாத்துறவங்க. அங்க பாரு, என் பையனுக்கு என்ன சார் ஆச்சு? ஏய், எப்பறா அவன் பொழைச்சான்? ஏன் சார் அவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்? அட இருமா, அவன் இப்போ எப்படி கண்ணு முழிச்சான்னு எங்களுக்கே தெரியல. ஏய் இருடா, இருமா, ரிப்போர்ட் எடுத்து வந்து பார்க்குறோம். இதோ இருங்க, வந்து கம்முனு வாடா. ஆமாம், எனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோச்சிக்க கூடாது, அப்பாவை திட்டவும் கூடாது. என்ன ஆச்சு சொல்லுங்கப்பா. நீ ஆக்சிடெண்ட் ஆனப்ப உன் தலையில் அடிபட்டு நீ கோமா ஸ்டேஜில் இருந்த. உன் பிரெயின் டெட் ஆயிடுச்சு, நீ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் இங்கே சொல்லிட்டாங்கப்பா. அதனால என்ன ஆச்சுப்பா சொல்லுங்க. அதனால் ஒன்றை தான் காப்பாற்ற முடியல. உன் உடல் உறுப்பை தானம் பண்ணி அது மூலியமா 4 பேரை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணி உன்னுடைய கைரேகையை வச்சு உன் உடல் உறுப்பை தானம் பண்ணி எழுதி கொடுத்துட்டோம்பா. அப்பா, என்னை காப்பாத்திட்டீங்கப்பா, என்னை காப்பாத்திட்டீங்க. பிரபு, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க போங்க. ஏன் அப்படி சொல்கிறாய் சித்திரகுப்தா? இல்லை, உயிரை எடுக்க வந்த நீங்களே அறிவுரை கூறி அவனின் ஆயுட்காலத்தை நீட்டிவிட்டீர்களோ என்று தோன்றுகிறது. இல்லை சித்திரகுப்தா, மனிதன் இவ்வுலகில் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார். அவற்றில் பல கண்டுபிடிப்புகள் மனித குலத்திற்கே கேடு விளைவிக்கும் நிலையில்தான் உள்ளது. ஆனால் அவன் கண்டுபிடித்த மிக உன்னதமான கண்டுபிடிப்பு தான் இந்த உடல் உறுப்பு தானம். ஒரு உயிரை படைத்தல், காத்தல், அழித்தல், இம்மூன்றும் கடவுள்கள் கையில் தான் உள்ளது. ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் உடலை மண்ணிலும் நெருப்பிலும் போட்டு விடுகிறார்கள். இப்படி மண்ணிலும் நெருப்பிலும் வீணாகும் உடலில் உள்ள உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் ஓர் உயிரை தாங்கிய உடல் உறுப்புகளால் அதிகபட்சம் 4 உயிர்களாவது இந்த பூமியில் வாழ முடிகிறது. அப்படி என்றால் உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களும் கடவுள்கள் தானே?